யாத்திராகம புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஃபீட்பேக் இருக்குல்ல, ரொம்ப ஃபீட்பேக் வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு கானான் தேசத்துக்கு போறாங்க இல்லையா? சொல்லுங்க, எங்க இருந்து எங்க போறாங்க? எகிப்துல இருந்து புறப்பட்டு எந்த தேசத்துக்கு போறாங்க? கானான் தேசத்துக்கு போகிறாங்க. மொத்தம் எத்தனை பாளையங்கள் வழியாக அவங்க கடந்து போறாங்கன்னா, ஏறக்குறைய 42 பாளையங்கள் வழியாக அவர்கள் கடந்து போறார்கள். சரியா? 42 ஸ்டேஷன்ஸ், மொத்தம் 42 பாளையங்கள். அவங்க ஒவ்வொரு பாளையம்னா தெரியுது இல்லையா? அவங்க ஒவ்வொரு இடமா போய் தங்குறாங்க இல்லையா? எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு ஈஜிப்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் தங்குறாங்க தானே, அதைத்தான் பாளையம்னு சொல்கிறது, அல்லது ஸ்டேஷன், இங்கிலீஷில் ஸ்டேஷன்ஸ். சரியா? மொத்தம் 42 பாளையங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருக்கிறது? 42 பாளையங்கள் இருக்கிறது. இந்த 42ஐயும் தியானிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் கிடையாது. சரியா? அதனால துவக்கத்தில் இருக்கிற 1-2 பாளையங்களை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம தியானிக்கலாம். சரியா? இந்த பாளையங்களையெல்லாம் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், இதெல்லாம் ரொம்ப கவனமாக என்ன செஞ்சு வை, நீனு எழுதி வைன்னு சொன்னார். என்னாகம புஸ்தகத்தில் எடுக்க வேண்டாம், நம்ம 33ல், என்னாகும் 33வது அதிகாரத்தில், நம்ம சாப்டர் 33ல் அந்த பாளையங்களுடைய லிஸ்ட் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கார். சரியா? சரி, ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு பாளையத்திலையும் கர்த்தர் சில படிப்பினைகளை, சில டீச்சிங்ஸை இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரியா? இப்ப அது என்ன கற்றுக் கொடுக்கிறார், என்ன சொல்றாரு அதுல அப்படிங்கறத தான் நம்ம சில பாளையங்களை என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி, இப்ப கவனிங்க, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. எங்க இருந்து எங்க போறாங்க? எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போறாங்க? எகிப்துல இருந்து கானானுக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். சரி, இப்ப எகிப்துல இருந்து கானானுக்கு போறாங்க தானே? சரி, இப்ப முதல்ல ஆரம்பிக்கலாம். எகிப்து தேசத்துல இப்ப இஸ்ரவேலர்கள் முதல்ல தங்கி இருந்தாங்கல்ல, தங்கி இருந்த இடம் இது ஸ்டேஷன்ஸ் கணக்கில் வராது, பாளையம் கணக்கில் வராது. எகிப்து தேசத்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் ஒரு பட்டணத்தில் தங்கி இருக்கிறாங்க. அங்க இருந்து தான் அவங்க விடுதலையாகி புறப்பட்டு போறாங்க. சரியா? அந்த பட்டணம் எதுன்னா ராமசேஸ். சொல்லுங்க, அந்த பட்டணம் என்ன பேரு? ராமசேஸ் அப்படின்னு பேர். சரியா? ராம்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமசேஸ் பட்டணம், தமிழ்ல ராமசேஸ்னு இருக்கு. சரி, இந்த ராமசேஸ் பட்டணத்துல தான் இப்ப எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் தங்கி இருக்கிறாங்க. நீங்க எப்படி சூரிக் பட்டணத்துல தங்கி இருக்கீங்களோ அத போல இஸ்ரவேலர்கள் தங்கி இருக்கிற இடம் இப்ப எது? எகிப்து தேசத்துல எந்த பட்டணத்துல தங்கி இருக்கிறாங்க? ராமசேஸ் பட்டணத்துல தங்கி இருக்காங்க. நான் ஏன் உங்களை பேச வச்சுட்டே இருக்கேன்னா, நீங்க வாயை திறந்து பேச 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 இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க மேல அப்படியே பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, சொல்லிருங்க, ஒரே ஒரு சொல்லிருங்க பார்க்கலாம். எகிப்துல அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க? வெரி குட், வெரி. இந்த ராமசேஸ்ல விட்டு இப்ப எகிப்துல இருந்து ராமசேஸ் பட்டணத்தை விட்டு தான் இஸ்ரவேலர்கள் புறப்படணும். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தான். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமசேஸ் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு சொன்னா, வாசிங்களேன், ஆதியாகம புஸ்தகம் 47வது அதிகாரம் 11வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 47 verse 11. ஆதியாகம புஸ்தகம் 47வது அதிகாரம் 11வது வசனம். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து, நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து,
எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலை ஆகிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து தான் விடுதலை ஆகிறார்கள். ஆனா ஒரு பக்கம் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனா கூட இன்னொரு பக்கம் அவங்க இருக்கிற பகுதி எப்படிப்பட்ட பகுதியாக இருக்கிறது? நல்ல நாடான ராமசேஸ் இல்ல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றார், நீங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு போங்க, நீங்க இந்த ராமசேஸ்ல இருந்து கிளம்புங்க, நான் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன்னு சொல்றாரா? ஆனா இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன நினைப்பாங்க? ஆண்டவரே நீங்க சொல்றது சரிதான், நான் எகிப்துல இருந்து புறப்பட்டு போக போகிறேன், அடிமைத்தனத்திலிருந்து நான் புறப்பட்டு போக போகிறேன். ஆனா இந்த ராமசேஸ் பட்டணத்துல இஸ்ரவேலர்களுடைய உழைப்பு அங்கே இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தான் இந்த ராமசேஸ் பட்டணத்தை கட்டினார்கள். ராமசேஸ் தேசம் அந்த பட்டணமே நல்ல நாடு, ரொம்ப வளமையான ஒரு பகுதி, வளமையான ஆசீர்வாதமான ஒரு பகுதி இல்ல. அதுதான் எகிப்துக்கு அன்றைக்கு தலைநகரம். அதுதான் ராமசேஸ் பட்டணம் தான் எகிப்துக்கு தலைநகரம். மிகவும் செழிப்பான ஒரு பகுதி, ஆசீர்வாதமான ஒரு பகுதி அந்த ராமசேஸ் பகுதி. அப்ப இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கம் ராமசேஸை விட்டு கிளம்பும் போது ஒரு பக்கம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாலும் இன்னொரு பக்கம் சில ஆசீர்வாதங்களை விட்டு விட்டு புறப்படுகிறார்கள். உண்மைதானா? ராமசேஸ் நாடு நல்ல நாடு, வளமையான பகுதி. அங்கே இவர்களுடைய உழைப்பு இருக்கிறது இல்ல. அங்க நிறைய அந்த பட்டணத்தை இவங்க கட்டி இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த பட்டணத்திலிருந்து எந்த ஆசீர்வாதமும் இன்னும் கிடைக்கல. நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, ஆனா அந்த பிரயாசத்துக்கு எந்த பலனையும் அவர்கள் பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ராமசேஸை விட்டு புறப்படு, இல்ல இந்த அடிமைத்தனத்தை விட்டு புறப்படு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஒரு இஸ்ரவேலன் என்ன கேட்பா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறது எனக்கு சந்தோஷம் தான், நல்லதுதான். ஆனா இன்னொரு பக்கம் நான் இங்க நிறைய உழைத்திருக்கிறேன், நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறேன், இன்னும் அதன் பலனை எல்லாம் நான் பார்க்கலையே. இது நல்ல நாடாயிற்றே, ஒரு சேஃப் ஜோனா இருக்கே இல்ல. இதுல சில குறைகள் இருக்கலாம், சில துன்பங்கள் எனக்கு இருக்கலாம், சில அடிமைத்தனங்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இந்த தேசம், என்னுடைய ராமசேஸ் தேசம் என்னுடைய பார்வையில் நல்லா தானே ஆண்டவர் இருக்கு, நான் இங்க இருந்து புறப்படணுமா? அப்பதான் அவர் சொல்றாரு இங்க, அதாவது நல்லா கவனிப்பாருங்க. அப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போகணும்னா முதல்ல எந்த பட்டணத்தை விட்டு அவங்க புறப்பட வேண்டி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. ராமசேஸ். அதுவும் என்ன நாடு? அது எப்படிப்பட்ட நாடா? சத்தமா சொல்லுங்க. செழிப்பான நல்ல நாடு. அப்ப நீங்க ஒன்றை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நம்ம பரம கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல. நம்ம எல்லாருமே பல்வேறு பின்னணிகளில் இருந்து தான் வெளியே வந்திருப்போம். நீங்க இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது வேறு வேறு விக்கிரக ஆராதனை பின்னணிகள்ல இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தர்ட்ட வருகிற போது சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தீங்க, ஆனா சில நன்மைகளை விட்டு விட்டு தான் வெளியே வந்தீங்க. உண்மைதானா இல்ல? சொல்ல விளங்குதா? சில குடும்பங்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சிலர் உங்களுடைய வேலையை, பிரதர் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால நான் என் வேலையை கூட இழக்க வேண்டி இருந்துச்சு பிரதர். பிரதர் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, நான் கர்த்தருக்காக வாழணும்னு நினைச்சதுனால நான் சில ஆசீர்வாதங்களை இழந்திருக்கேன் பிரதர். குடும்ப உறவுகளை நான் இழக்க வேண்டி இருந்தது. ஏன்னா அவங்க விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க. ஸோ நானும் அவர்களோட இருந்தா அந்த விக்கிரக ஆராதனை நான் செய்ய வேண்டி இருக்கும். அதனால நான் என்னுடைய குடும்பத்தினுடைய சில உறவுகளை அதாவது கம்ப்ளீட்டா பிரியலைனாலும் நான் தூரமா வைக்க வேண்டி இருக்கு பிரதர். பிரதர் நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக, அல்லது கர்த்தருக்காக நான் வைராக்கியமா நிக்கணும்னு நினைச்சதுனால நான் சில ஆசீர்வாதங்களை நான் இழக்க வேண்டி இருந்துச்சு பிரதர். இல்ல இழந்திருக்கோம் இல்ல. உறவுகளை இழந்தவர்கள் உண்டு இல்ல. பணத்தை இழந்துட்டு வந்தவங்க உண்டு. பிரதர் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் அல்லது என்னுடைய உறவுகள் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னை தூரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க பிரதர்.
பிரதர், ஆபீஸ்ல நான் வேலை பார்க்குற இடத்துல நான் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறேன் பிரதர். ஆனா அது நல்ல ஆபீஸ் பிரதர், ரொம்ப பெஸ்டான இடம், சூப்பரான இடம். அங்க எனக்கு வேற எனக்கு சில அழுத்தங்கள் இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா அது ரொம்ப பெஸ்டான ஒரு இடம் பிரதர். ஆனா கர்த்தருக்காக நான் வாழணுங்கிறதுக்காக நான் அந்த இடத்தை விட்டுட்டு வந்தேன் பிரதர். இல்ல, ஏன்னா எனக்கு அங்க சிச்சுவேஷன் சரியில்லை பிரதர். என்னால எனக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இல்ல, சில பேர் உண்டு பிரதர், ஏற்கனவே நான் இருந்த ஜாப் ரொம்ப நல்ல ஜாப் பிரதர். ஆனா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கல, ஆராதிக்க முடியலைங்கிறதுக்காகவே அந்த சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தேன் பிரதர். இல்ல, இழந்திருக்காங்க. அப்ப இஸ்ரவேல் எகிப்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்ப இவங்க கானானுக்கு போகணும் தான். ஆனா கானானுக்கு போகணும்னா இவர்கள் உழைப்பை எல்லாம் அங்க விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியிருக்கு. இத்தனை நாட்கள் அங்க விதைத்திருக்கிறாங்க, வெள்ளாண்மை செஞ்சிருக்காங்க, பட்டணத்தையே இவங்க கட்டி இருக்கிறாங்க, எதுவுமே இன்னும் அறுவடை செய்யல, அதன் பிரயாசத்தின் பலனை பார்க்கல. ஆனா இவங்க ராமசேஸை விட்டு இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? கானானுக்கு புறப்பட வேண்டியிருக்கு. அப்ப கர்த்தரிடத்தில் நாம் வருகிற போது, இந்த உலகத்திலிருந்து பிரிந்து கர்த்தரை தேடி வருகிற போது, கர்த்தருக்காக நீங்க வாழ நினைக்கிற போது, உலகத்தின் சில ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக நீங்கள் விட்டுவிட வேண்டி இருக்கும். சில வேலைகளை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கலாம், சில சேவ் ஜோனை நீங்க இழக்க வேண்டி இருக்கலாம், இல்லையா? சில உறவுகளை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கலாம். அப்படிலாம் இழந்துட்டு வந்திருக்கீங்க, சில பேர் வந்திருக்கிறீங்க. இல்ல, உண்மைதானா பிரதர்? நான் கர்த்தருக்காக வாழ நினைக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறேன். நான் அந்த தேசத்தை விட்டு நான் கர்த்தருக்காக இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நான் அந்த நல்ல நாட்டை விட வேண்டி இருக்கு பிரதர். இல்ல, விட்டுட்டு வந்தவர்கள் உண்டு. இல்ல, எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், இல்லையா? விக்கிரக ஆராதனையிலிருந்து அவங்க விலகி வந்ததுனால தங்கள் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி என்ன சொல்றது, ஆசீர்வாதங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பித்தவர்கள் உண்டு. இல்ல, திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிச்சவங்க உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலர்களை பார்த்து, ராமசேஸை விட்டு புறப்படு. ராமசேஸ் வளமையான நாடாச்சு, நிறைய இங்கே எங்களுக்கு கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரே, ஒரு பக்கம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாலும் இந்த தேசத்தை எல்லாம் நாங்கள் விட்டுட்டு தானே ஆண்டவரே வரணும். இந்த வளமையான பகுதி, நல்ல நாடு, எகிப்தே அந்த காலத்தில் பெரிய நல்ல நாடு, எகிப்திலேயே நல்ல நாடு ராமசேஸ், இல்லையா? எகிப்தே நல்ல நாடு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுவிட்சர்லாந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ், சுவிட்சர்லாந்துலேயே ரொம்ப பெஸ்ட்டான இடம் இன்டலாவா, இல்லையா? இன்டலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை போல் இப்போ அதை போல தான் அங்கே இப்போ எகிப்தே அந்த காலத்தில் ரொம்ப நல்ல தேசம், அது ரொம்ப, அதுதான் அன்னைக்கு பெரிய வல்லரசான தேசம். அது அந்த தேசத்தில் ரொம்ப பெஸ்ட்டான இடம் என்ன இடம்? அது அந்த தலைநகர ராமசேஸ் தான் நல்ல நாடு. அங்கே தான் போய் இஸ்ரவேலர்கள் குடி வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்குதான். ஆனால் அவங்க குடி இருந்தது என்ன தேசம்? அது நல்ல தேசம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல நாட்டை விட்டு என்ன செய்ய நீனே புறப்படு சொல்றாரா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர்றாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். அப்பதான் ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க நல்லா கேளுங்க, நீங்க என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவாகி கர்த்தர் அவங்ககிட்ட சொல்றாரு, கர்த்தராகி என்னை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க இந்த நல்ல நாடாகிய இந்த ராமசேஸ்னு உலகத்தின் பார்வையில, சரியா, உலகத்தின் பார்வையில நல்ல நாடுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த ராமசேஸ், அதை விட்டு நீங்க புறப்படுறீங்க தானே. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை விட 1000 மடங்கு நல்ல நாடான கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை உங்களுக்கு நான் சுதந்திரமாய் தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர்கிட்ட வரும்போது சில காரியங்களை நம்ம இழக்க தான் வேண்டியிருக்கும். ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிற போது சில விஷயங்களை நம்ம விட்டுவிட தான் வேண்டி இருக்கோம், இல்லையா? கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது நீங்க சில ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது, அந்த வேலையை இழக்க தான் வேண்டி இருக்கும். ஆனா நீங்க இழந்துட்டனேன்னு நினைக்காதீங்க. நீங்க இழந்ததை பார்க்கிலும் விட்டதை பார்க்கிலும் 100 தனையாய் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப
கர்த்தர்ட்ட வரும்போது சில காரியங்களை விட்டு விடத்தான் வேணும். அதான் வசனம் சொல்லுது. வாசிங்களே, மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரம் 29. Matthew chapter 19 verse 29. மத்தேயு புஸ்தகம் 19:29. என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. அந்த வார்த்தையை பாருங்க போதும். ஒரு நிமிஷம். விட்டவன் எவனோ இல்ல, சில அதுக்காக மனைவியை விட்டுருன்னு அர்த்தம் கிடையாது. உடனே கர்த்தர் சொல்லிட்டார் பிரதர் மனைவியை விட்டுருவோம் பிரதர் அப்படின்னு சொல்லப்படாது. சரியா? சில சூழ்நிலைகளால் அப்படிலாம் விட்டுட்டு கர்த்தரை சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால மனைவியை விட்டுட்டு ஜெயிலுக்கு போனவங்க உண்டு. 20 வருஷம்லாம் அப்படி சிறைச்சாலையில் இருந்தவங்க உண்டு. இல்லை, பிள்ளைகளை விட்டுட்டு சுவிசேஷத்திற்காக மிஷன் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணவங்க உண்டு. இல்லை, அதைத்தான் கர்த்தருங்க சொல்றார். சரியா? கர்த்தருக்காக, அவருக்காக வாழ்வதற்காக, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக, அல்லது கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம். எனக்குலாம் ஒரு சிஸ்டர் தெரியும், இந்தியாவில் கோர்ட்டில் நிறுத்துறாங்க. கணவன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. ஜட்ஜி கேட்குறாங்க அது கணவர்கிட்ட, கடைசியாக ஒரு சான்ஸ் தர்றேன், உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன தான் செய்யணும், அவங்க என்ன செஞ்சால் நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்க. அவர் சொல்கிறாரு, ஜட்ஜம்மா அந்த அவங்க லேடி ஜட்ஜம்மா அந்த அந்த அவங்க அந்த என் மனைவி இயேசுன்னு சுற்றிட்டு இருக்கா, இயேசுவை விட்டுட்டு வர்றேன்னு சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன், என்னோட ஏற்றுக்கொள்கிறேன். கோர்ட்டில் பட்டவர்த்தனமாக அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் எதை இழந்தாலும் இழப்பேன், யாரை இழந்தாலும் இழப்பேன், நான் இயேசுவை ஒரு நாள் விடுகிறது இல்லை. அங்கே டிவோர்ஸ் பண்ணிட்டான். உண்மை என்ன தெரிஞ்சு தெரியுமா? ஃபியூ இயர்ஸில் அந்த சிஸ்டர் ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க, பாஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க சப் கலெக்டராக ப்ரொமோட் ஆனாங்க, சப் கலெக்டராக போஸ்டிங் ஆனாங்க. போன வீட்டுக்காரர் திரும்பி வந்தார். அப்போ கர்த்தருக்காக ஒன்றை விட்டவன் எவனோ, வாசிங்க பார்க்கலாம், விட்டவன் எவனோ நூறத்தனையாய் அடைந்து இந்த பூமியில இம்மையில நூறத்தனையாய் அடைந்து அடுத்து மறுமையில நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதனால கர்த்தருக்காக நீங்கள் ஒன்றை விட வேண்டி இருந்தா அது பெரிய பாக்கியம். சரியா? கர்த்தருக்காக அவரை ஆராதிக்கிறதுக்காக, பிரதர் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை கொடுக்குறாங்க பிரதர், இந்த ஜாப்பை விட்டுறலாம் நினைக்கிறேன், ஆனால் வேற இடத்துக்கு போனால் சம்பளம் இந்த அளவுக்கு கிடைக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னா அவர் நூறத்தனையாய் தர வல்லமையில் ஆயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க இழந்ததை பார்க்கிலும் அவர் நூறத்தனையாய் தர வல்லமை இல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த பட்டணத்தை விட்டு கிளம்புறாங்க? ராமசேஸை விட்டு கிளம்புறாங்க. அவர்களுடைய பிரயாசத்தை எல்லாம் விட்டுட்டு போறாங்க, அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாம் அங்கே விட்டுட்டு போறாங்க, அவங்களுடைய சம்பாத்தியங்களை எல்லாம் விட்டுட்டு போறாங்க, அவங்களுடைய உழைப்பை எல்லாம் விட்டுட்டு போறாங்க. ஆனா இவர்கள் அதையெல்லாம் விட்டாலும் கூட கர்த்தர் இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால நீங்க ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டுருக்கேன், ஆனா நான் பலனை காணலன்னு நினைக்காதீங்க. அப்பா உன்னுடைய முகத்தை ஒரு நாள் வெட்கப்பட விடுகிறது இல்லை. நீங்க விட்டது யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நீங்க இழந்தது வேற யாருக்குமே தெரியாம இருக்கலாம். நீங்க அதை தியாகமா விட்டுட்டு வந்தீங்க இல்லையா, அந்த இழப்பு அல்லது அந்த தியாகம், உங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் மற்றவர்களுடைய பார்வையில் அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாவே காணப்படாம இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் அது முட்டாள்தனமாய் கூட காணப்படலாம். உண்மைதானே? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேஸ் விட்டு புறப்படுறாங்க. கேட்குற ஆட்லாம் என்ன நினைப்பாங்க? எப்படி நாட்டில் வச்சு கர்த்தர் வச்சிருக்காரு, இவங்க இங்க இருந்து போறாங்க பாரு, இவங்களுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? கேட்பாங்க தானே? இல்லை,
இதை விட்டுட்டு போறானுங்க. ராமசேஸ் உலகத்திலேயே பெஸ்ட் பிளேஸ் எகிப்தியா, எகிப்திலேயே பெஸ்ட் பிளேஸ் ராமசேசியா. அந்த ராமசேஸை விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க? வனாந்தரத்தில் அப்படி போறானே இல்ல, கேட்டிருப்பாங்க தானே. ஆனா அதை இஸ்ரவேலர்கள் பொறுப்படுத்தல. அந்த ராமசேஸ் பட்டணத்தை விட்டுட்டு கர்த்தருக்காக அதை புறப்பட்டு போனாங்க பாருங்க. கர்த்தர் ஒரு மாபெரும் கானானை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் இல்ல. அப்ப ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும்னு நினைக்கிறப்ப சில காரியங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கு? இழக்க வேண்டி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நீங்க இழக்கணும் எதையாவது. நான் சொல்லலை, நீங்களா வலுக்கட்டாயமா போய் எதையும் இழக்க வேண்டாம், எதையும் விட வேண்டாம். அப்படி சூழ்நிலைகள் அமைந்தா பிரதர், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு சில காரியங்கள் தடையா இருக்குன்னா தைரியமா விட்டுட்டு வாங்க. அப்பா உங்கள் முகத்தை ஒரு நாள் வெட்கப்பட விடாதவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப ராமசேஸை விட்டு புறப்படுறாங்க. சரியா? இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்டு அடிமை பாவ உலகத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து என்ன ஆகுறாங்கன்னு அர்த்தம். விடுதலையாகி வெளியே வர்றாங்க இல்லையா? சரி, வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவங்க ஃபர்ஸ்ட் அவங்க போய் தங்குற அந்த இடம் எது அப்படின்னா, வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் 37வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 37. ஆதியாகமம் மன்னிக்கணும் யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். போதும். இஸ்ரவேலர்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் சுக்கோத். சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள் முதல்ல பாளையம் தங்கின இடம் என்ன இடம்? எகிப்தை விட்டு இப்போ வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே ராமசேஸை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே அவங்க பாளையம் இறங்கின இடம் எது? சுக்கோத். சத்தமா சொல்லுங்க, சுக்கோத். சுக்கோத்னா என்ன அர்த்தம்னா கூடாரம் அப்படின்னு அர்த்தம். சுக்கோத் பண்டிகைன்னு சொல்லுவாங்களா? கூடார பண்டிகைன்னு சொல்லுவாங்களா? ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள், ஃபீஸ்ட் ஆஃப் சுக்கோத் அப்படிம்பாங்க. சுக்கோத்னா கூடாரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், அதுவும் தற்காலிக கூடாரம், அதான் முக்கியம். டெம்பரவரி டென்ட் அது. சரியா? தற்காலிக கூடாரம். சொல்லுங்க, சுக்கோத்னா என்ன அர்த்தம்? என்ன கூடாரம்? தற்காலிக கூடாரம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபர்ஸ்ட் எகிப்தை விட்டு வெளியே கூடாரம் போட்டு அந்த இடத்துல குடியேறாங்க. அந்த இடத்துக்கு சுக்கோத், தற்காலிக கூடாரம்னு பேர். ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க, என்ன கூடாரம் அது? தற்காலிக. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு முதல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க, பாவ உலகத்தை விட்டு வெளியே வர்றாங்க, கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதிக்க பரலோக கானானை நோக்கி பயணத்தை துவக்குறாங்க. அவர்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களே நல்லா கேளுங்க, இப்ப நீங்க எல்லாரும் கானானை நோக்கி போறீங்க, பரம கானானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீங்க, பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீங்க. உண்மைதானா? நம்ம எல்லாரும் இப்ப எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க பரலோகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் நீங்க இருக்கிற இந்த ஸ்தலம் தற்காலிக கூடாரம். அதை நினைவுல வச்சுக்க. பரலோகம்தான் நித்திய ஜீவன், பரலோகம்தான் நிரந்தரமானது. ஆனா இந்த பூமியில நம்ம வாழுகிற வாழ்க்கை என்ன கூடாரம் போல? தற்காலிக கூடாரம் போல. சரியா? இது ஒரு டெம்பரவரி லைஃப். அதை நினைவுல வச்சுக்க, அதை மறந்துடாத. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைச்சிரோம், இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கானானுக்கு போய் சேர்றதா நித்தியம், கானான் தான் உனக்கு நிரந்தரம். அதுவரைக்கும் நீ பயணமாகிற இந்த பயணம், நீ சுக்கோத்துல தான் குடியிருக்க போற, நீ தற்காலிக கூடாரத்துல தான் இருக்கிற, அதை மறந்துடாத. பிரச்சனை என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக நேரங்களில் நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதுக்கப்புறம் நம்முடைய மைண்டு ஃபுல்லா என்ன ஆயிடுதுன்னா, பரலோகத்தை ரொம்ப லீஸ்ட் காரியமா வச்சுட்டு என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமி தான் ஏதோ நமக்கு நிரந்தரங்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சிடும் இல்லையா?
பூமி தான் நிரந்தரங்கிற மாதிரி பூமியில அப்படி வாழணும், இப்படி வாழணும், அதை வாழணும், இதை வாழணும்னு சொல்லி அதுக்காக வெகு பிரயத்தனப்படுறாங்க. அதாவது நீங்க நல்லா வாழ்றது தப்புன்னு நான் சொல்லலை, நல்ல வீட்டில் நல்ல காரில் அதெல்லாம் இருங்க, தப்புன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு இவங்க அந்த பண்ற அலட்டிக்கிற காரியம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆகிற ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அது தேவையில்லை. சரியா? நீங்க கர்த்தருக்காக சில காரியங்களை விட்டிருக்கிறதுனால அவரே உங்களுக்கு தருவாரு. நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல வேலை, பிள்ளைங்க எல்லாவற்றையும் அவரே தருவாரு. ஆனா அதுக்காக நீங்க என்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா இந்த பூமிக்குரிய காரியங்களையே யோசிச்சு 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 நினைச்சு 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 அதுலயே ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி, இல்ல ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் ஏதோ எல்லாங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. இல்ல சில பேர் நினைக்கிறது, இல்ல பிரதர் இந்த இடத்துல பிரதர் ரொம்ப பிரைம் பிளேஸ்ல பிரதர் எப்படியாவது ஒரு 3 BHK எடுத்துறணும் பிரதர், 3 பெட்ரூம்ல இல்ல 4 பெட்ரூம்ல, அதுதான் பிரதர் என்னுடைய வாழ்க்கையின் லக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடுறது. இல்ல அதுக்கு லோனை வாங்கி அதை கடனை கட்டி அதை கட்டி இதை கட்டி அதுக்கு மேல அதுக்காக உழைச்சு அதுக்காக ஓடி அதுக்காக பண்ணி, இல்ல போறதுக்கு ஒரு நல்ல வாகனம் வேணும், பிரச்சனை இல்லை பிரதர், அதெல்லாம் கிடையாது பிரதர், இந்த மாதிரி கார் வாங்கினாதான் பிரதர் 4 பேர் என்னைய மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பெரிய ஒரு தொகையை போட்டு ஆயிரக்கணக்கான பிராங்க். நல்ல கார்ல போறது நான் தப்பு சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா தருவாரு. தரும்போது என்ன செஞ்சுக்கிறீங்க, தாராளம் வாங்கிக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சிட, அது தவறு இல்லை. ஆனா அதுக்காக நீங்க என்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் சொல்றேன். சரியா? கர்த்தர் நன்மையான எந்த ஈவையும் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாங்கிக்கிறீங்க, நல்ல வீடு, நல்ல காரு, நீங்க நல்ல பல மணி நேரம் டிராவல் ஆகுறீங்க, நிறைய ஊழியம் செய்றீங்க, லாங்ல போய் டிராவல் ஆகுறீங்க, அதுக்கு நல்ல கார் இருந்தா நல்லதுதான், நல்லதான், அதனால அதை வாங்கிக்கிற, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்ல வர்றது, அது இல்லையேங்கிறதுக்காக என்ன ஆகுறது, யோசிச்சு 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 ஸ்ட்ரெஸ் ஆகி போராடி. நீங்க வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் அப்படியே பாருங்க. கப்போர்டு நீங்க மேலெல்லாம் பொருள்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க தானே, உங்க ஸ்டோர் ரூம் இருக்கும் தானே, அந்த ஸ்டோர் ரூமை போய் திறங்க. எத்தனை பொருள் வாங்கி அப்படியே பிரித்து பார்த்துட்டு திருப்பி மூடி என்னவே செய்யலை. அதை என்ன முறைக்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்க, பாவிக்கவே இல்லை. உண்மைதானே? உண்மையா இல்லையா? இப்போதான் ரொம்ப சந்தோஷமா ஆமேன்னு சொல்றாரு. உண்மையா இல்லையா? சரி, அதை வாங்குறதுக்கு எவ்வளவு உழைப்பு, அதுக்கு அந்த கடனை கட்டுறதுக்கு எவ்வளவு பிரயாசம், இல்லை? உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், இது எதுக்கு வாங்கி என்ன செஞ்சோம்? ஏன் இது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியலையா? ஏன் இந்த பொருள் இல்லைன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, பூமியில வாழவே முடியாதா? அப்படி ஒரு பொருளா இது? இதை வாங்கி இப்படி வச்சிருக்கேன், அதை வாங்குறதுக்கு கடனை வாங்கி வச்சுட்டு என்ன செய்யறது, அதை கடனை கட்டுறதுக்கு உழைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொருளை வைக்கிறதுக்கு நான் ஒரு 10 பொருள் செஞ்சிருச்சுன்னா ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்காது, இடம் இருக்காதா? அதுக்கப்புறம் என்ன, ஆண்டவரே ஸ்டோர் ரூமே பத்தலை, எனக்கு பெரிய வீடு வேணும் ஆண்டவரே. ஏற்கனவே நீ கடன் கட்டிக்கிட்டு இருக்க, இப்போ ஸ்டோர் ரூமு குப்பையை அடைஞ்சு போச்சா, ஆண்டவரை எப்படியாவது இதை விட பெரிய அண்டர் கிரவுண்டில் நல்ல பொருள் வைக்கிற மாதிரி நல்ல ஒரு ரூம் பெரிய வீடாக கிடச்சிருச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அதுக்கு போகிறதுக்கு கடன் வாங்கி அதுக்கு கட்டுறதுக்கு உழைச்சி 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 உழைச்சி. அப்போ சத்துரு நம்மளை நிறைய நேரங்களில் நல்லா யோசிச்சு போடுங்களேன். அதனால தான் சாலமோன் சொன்னா, மனுஷர்கள் இந்த பூமிக்கு சூரியனுக்கு கீழே படுற பிரயாசத்தெல்லாம் பார்த்தா என்னவா இருக்கு, எல்லாமே மாயையா இருக்கு. ஏன் இப்படி கஷ்டப்படுறான்? நிறைய பேர் பாருங்களேன், நம்ம பாருங்க, நான் யோசிக்கிறது உண்டு. அதாவது தங்களை ரொம்ப நல்லா வாழ்ற மாதிரியே காட்டிக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு கார் வாங்கின உடனே என்ன செய்வாங்க,
கர்த்தர் எங்களுக்கு அருமையான ஒரு என்ன சொல்றது, பென்ட்லி கார் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு போஸ்ட் போடுவாங்க. ஆனா யாராவது போடுறானா இந்த பென்ட்லி காரை நான் லோன்ல தான் வாங்கினேன்னு எவனாவது போடுறானா? கார் வந்திருக்கு, ஆனா எதுல தான் வந்திருக்கு? கடன்ல தானே வந்திருக்கு இல்லையா? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை தானே இல்லையா? கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் தருவார், ஒரு நாள் என் கையில என்ன செய்யும், கார் வரும். அதுக்காக நம்ம டாக்ஸுக்காக வேற சில விஷயங்கள் யோசிக்கலாம், அது தப்பு நான் சொல்லல. ஆனா இது இருந்தாதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு மதிப்புங்கிற மாதிரி எவ்வளவு காரியத்தை நோக்கி ஓடுறோம். இந்த லைஃப் தான் ஏதோ நிரந்தரமான வாழ்வு, இந்த பூமியிலேயே காலங்காலமா வாழ போறோங்கிற மாதிரி. மிஞ்சி போனா 60, 70, 80 வருஷம் இல்ல? யோசி. சரி, அதுலயும் பாருங்களேன், எத்தனை நேரங்கள்ல இந்த ஏதோ இந்த 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 பூமியில நடக்கிற சில காரியங்களுக்காக எத்தனை உறவுகளை கர்த்தருக்குள்ள, நான் சொல்றது கர்த்தருக்கு வெளியே விட்டுருங்க, கர்த்தரை ஆராதிக்காம அல்லது விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் விட்டுருங்க, அதை விட்டுருங்க. விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்களோட நமக்கு அதிக உறவு தேவையில்லை, அதை விட்டுடலாம். ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோட கூட எவ்வளவு உறவுல எவ்வளவு சிக்கல். யோசிச்சு பாருங்களேன், போய் உட்கார்ந்து யோசிங்க. இவர்கிட்ட இப்படி பேசிட்டு வந்தனே, இதனால எனக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது? இவரை இப்படி வசைப்பாடுனே, இப்படி அவருக்கு முன்னாடி நான் முருகலா நடந்துட்டு வந்தனே, முகத்தை பேசிட்டு வந்தனே, இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? யோசிச்சு பாருங்களேன். இல்ல, ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு முதல் பாடமே அதான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாருங்கப்பா, நான் உங்களை எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு போறேன். நீங்க சில காரியங்களை விட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பா நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நீ இழந்தவைகளை 100 தனையாய், சொல்லுங்க எப்படி, 100 தனையா தருவேன். ஆனா இந்த பூமி உனக்கு தற்காலிக கூடாரங்கிறத மறந்துடாத. நான் உனக்கு 100 தனையா தருவேன், அது என் வேலை, நான் செய்வேன், நான் தந்துடுவேன். ஆனா அதெல்லாம் நான் தர்ற காரியங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு, அதெல்லாம் நான் தர்றதுக்கு முன்னாடியே நீயா அதை அடைகிறதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டு, இந்த பூமி தான் உனக்கு நிரந்தரங்கிற மாதிரி என்ன செய்யாத, வாழாத. இந்த பூமி உனக்கு நிரந்தரம் அல்ல. இல்ல, நான் நிறைய நேரங்களில் பார்க்கறது உண்டு, உற்று கவனிக்கிறது உண்டு. நிறைய பாருங்களேன், இப்போ என்ன சொல்கிறது, நல்ல பகுதிகள்லாம் இருக்குல்லையா, சைட் சீயிங்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போய் பாருங்களேன். ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இயற்கையை கர்த்தருக்குள்ளே பார்த்து ரசிக்க மாட்டாங்க. எவ்வளவு ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்களேன், எவ்வளவு அழகா, எத்தனை மலைகள், எத்தனை பர்வதங்கள், இல்லை அவ்வளவு மலைகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறவர். சொல்லுங்க, பூமியின் மண்ணை எதனால அளக்கிறவரா? இவ்வளவு மலைகள், நீங்க சுவிட்சர்லாந்துல பார்க்கறோம் பாருங்க, இவ்வளவு குன்றுகள் இருக்கு, இவ்வளவு மலைகள் இருக்கு. இந்த மலையெல்லாம் ஒரு குட்டி எதுக்குள்ள அடக்கிடுவாரா? மரக்காலுக்குள்ள அடக்கிடுவாரா? மரக்கால்னா தெரியுதானே, டாய்ச்சில் எப்படி சொல்றது, நெல் அளக்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இவ்வளோ உயரத்தில் இருக்கும், சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அளவுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு சின்ன ட்ரம் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், அது பேர் மரக்கால். இவ்வளவு யோசிச்சு பாருங்க, சுவிட்சர்லாந்துலேயே இத்தனை மலைகள் இருக்கு, இந்தியாவில் எத்தனை மலைகள் இருக்கு, இமயமலையிலேருந்து ஹிமாலயாஸ்லேருந்து இலங்கையில் எத்தனை மலைகள் இருக்கு, பர்வதங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் அமெரிக்காவில் எத்தனை மலைகள், பர்வதங்கள், இந்த பூமியில் எவ்வளவு மண் இருக்கு. இவ்வளவையும் பூமியின் மண்ணை எதனால் அளக்கிறவரா? மரக்காலால் அளக்கிறவர். அப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். போன உடனே இவனுக்கு என்ன தெரியுமா, டபக்குன்னு என்ன எடுக்கணும், ஃபோனை எடுத்து என்ன எடுத்துடணும், உடனே ஒரு செல்ஃபியை எடுத்து எதில் போட்டுறணும், ஸ்டேட்டஸில் போட்டா அப்பாடா. ஏன்னா ஏதோ இந்த பூமியில தான் நான் வாழ்றேன், இந்த பூமி இதுதான் என்னுடைய நிரந்தர கூடாரம்ங்கிற மாதிரியே ஓடுறாங்க நிறைய பேர். இல்ல, இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் மட்டும்தான் என்னுடைய நிரந்தரம், இதுதான் ஏதோ என் காலம் முழுவதும் என் கூட என்ன செய்ய போகுது, வரப்போகுதுங்கிற மாதிரி. இல்ல, யோசிச்சு பாருங்களேன், உண்மைதானா? இல்ல, ஒரு செல்போன் ஒரு மாடல் வாங்கிடுவான்,
அதை பாவிச்சுட்டே இருப்போம், நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் நமக்கு என்ன கிடையாது, தேவையே இல்லை. ஆனால் அது வந்த உடனே மனசுலாம் என்ன அடிச்சுக்கிட்டே கிடக்கும் தெரியுமா, ஆண்டவரே எப்படியாவது அந்த இது வாங்கிடணும், அப்டேட் பண்ணிடணும். உலகம் அப்படி உங்களுக்கு போதிக்குது பாருங்க. இதெல்லாம் நீ வச்சிருந்தாதான் உலகத்தில் கெத்துங்கிற மாதிரி நமக்கு சொல்லிட்டே இருக்கு பாருங்க. அதை நம்ம நம்புகிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இங்கே பாருப்பா, நீ எனக்காக சில காரியங்களை விட்டுருக்கிற இல்லையா, நானே உனக்கு 100 தருவேன், நீ காத்துரு, ஒன்றும் நீ ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், நீ இழந்தவைகளை விட 100 மடங்கு உனக்கு தருகிறதற்கு நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் நான் தர்றப்ப நீ என்ன செய்யணும்னா, இந்த உலகம்தான் உனக்கு நிரந்தரங்கிற மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, வாழக்கூடாது. இல்லை, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்குள்ளே நீங்கள் சிரிச்சுக்கிறணும், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் அற்பமான காரியம், தேவன் எனக்கு விலையேற பெற்றவைகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, முதல் முறை நான் நியூயார்க் போயிருந்தப்ப அங்கே நிறைய பில்டிங்ஸ், அப்பா கண்ணால் அப்படியே கழுத்து என்ன செஞ்சிடும், அவ்வளவு நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இல்லை, அவ்வளவு உயரமான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் நான் பார்க்குறப்ப மனதுக்குள்ள, ஆண்டவரே எவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் பார்த்தீங்களா, எத்தனை மாடி, எவ்வளவு பில்டிங்ஸ், சுற்றி பார்த்தா நம்ம அவ்வளவு நூற்றுக்கணக்கான மாடிகள் இருக்கிற பில்டிங்ஸு. அப்போ தான் ஆண்டவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார், இதையெல்லாம் பார்க்குற பாரு, இது எல்லாம் ஒன்றுமில்லாமல் வெந்து உருகி போகும். நீ பார்க்குற இந்த பில்டிங்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், வெந்து உருகி போகும். இது நிரந்தரம் அல்ல, உனக்கு நான் வைத்திருக்கிற பரம காணான் தான் நிரந்தரமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் அனுபவிக்க வேணான்னு சொல்லலை. நல்ல காரில் போங்க, நல்ல வீட்டில் வச்சு. சில பேர் தரித்திரமாகவே இருப்பாங்க, அது தப்பு. எப்போ பார்த்தாலும் எதுலையே இருக்கிறது, ஆண்டவரே 100 மடங்கு கொடுத்தா கூட இவங்க என்ன செய்யறது கிடையாது, வாங்குறது கிடையாது. தோத்திர ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீதிமான். எப்படி பிரதர் இருக்கீங்க? அப்படியே போகுது பிரதர், பிழைக்கிறேன் பிரதர். விசுவாசத்தினால் நீதிமான் சாவான்னு இல்லை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தமிழ்லையாவது பிழைப்புன்னு இருக்கு, இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வடைவான். அது தப்பு இல்லை, நல்லா வச்சுக்கிறங்க. ஒரு பொருள் வாங்குறீங்களா, யோசிச்சு வாங்குங்க, இருக்கிறதுலையே பெஸ்டா வாங்குங்க, இருக்கிறதுலையே பெஸ்டா வாங்க. அன்னைக்கு மார்க்கெட் நல்லா யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்ன காரியத்துக்காக எனக்கு இந்த லேப்டாப் தேவை அல்ல இன்ன பொருள் தேவை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை கரெக்டாக லீட் பண்ணுவார். பெஸ்ட்டாக வாங்குங்க. சொல்லுங்க, எப்படி வாங்குங்க? இந்த செகண்டில் வாங்குறது, யூஸ் பண்ணிட்டு வாங்குறது, அதெல்லாம் கூட குறைச்சிக்கிறங்க. வாங்குறது தப்பு சொல்லலை, அதெல்லாம் முடிந்த வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறீங்க, குறைச்சிக்கிறங்க. இருக்கிறதுல என்ன வாங்குங்க, எல்லாவற்றையும். கர்த்தருடைய பிள்ளைங்க கொளுத்த கஞ்சுகளைப் போல துள்ளி குதிப்பார்கள். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக வாங்குங்க. ஆனால் இதுதான் உலகம்னு, இதுதான் எல்லான்னு என்ன செஞ்சிடாதீங்க, நம்பாதீங்க. இல்லையா? நல்ல ஆடை உடுத்துங்க, தப்பு கிடையாது. நல்ல வஸ்திரம் உடுத்துங்க, ஆரோக்கியமான உணவுகள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நல்ல கார் வாங்குங்க, தப்பு இல்லை. நல்ல வீட்டில் என்ன செய்யுங்க, நல்ல வீடாக பார்த்து என்ன செய்யுங்க, வாழுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு என்ன செய்யாதீங்க, இந்த பொருட்களை மெட்டீரியலாக மைண்டுக்குள்ளே வைக்காதீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணணும், இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். ஆனால் இது நிரந்தரம் அல்ல, கர்த்தர் தான் எனக்கு நிரந்தரமானவராய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் பார்க்குறப்ப அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க, அதில் போங்க, ட்ராவல் ஆங்க, நல்ல இடங்களை பாருங்க, நல்லா இருங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது, இல்லையா? உண்மை தானே? அதெல்லாம் என்ன கிடையாது, தவறு கிடையாது. வேதம் அதை தடையெல்லாம் செய்யலை. ஆனால் அது மேலே உங்கள் மனதை என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நினைங்க, இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல், இதெல்லாம் வெறும் அற்பமானது, இதெல்லாம் வெந்து ஒரு நாள் உருகி போகிற வாழ்க்கை. ஆனால் எனக்குன்னு கர்த்தர் ஒரு மாபெரும் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இஸ்ரவேலர்களுக்கு முதல் பாடமே அதுதான். என்ன? இஸ்ரவேல் ஜனங்களே நல்லா கேளுங்க, நான் இப்போ உங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போக போறேன், எல்லாம் தருவேன், தண்ணீர் தருவேன், அப்பம் தருவேன், இறைச்சி தருவேன், எல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்க்கை, இந்த கூடாரம் என்ன கூடாரம்? அது தற்காலிக கூடாரம்,
டெம்பரவரி, மறந்துடாதீங்க இல்லையா? இது டெம்பரவரி, மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வருகை என்னவாக இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க யூஸ் பண்றீங்க தானே, வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க தானே? இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்குல்ல, என்னது? ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கா? இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள, இப்பயே சில இடங்கள்ல வந்துருச்சு, இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள SAI வரப்போகுது, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை சில இடங்கள்ல அதை AGIன்னு சொல்றாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேஷன் இன்டெலிஜென்ஸ். AGI GAI ஏதோ சொல்றாங்க, வேற வேற பேர்கள் சொல்றாங்க. ஆனால் அது பேசிக் நேம் வந்து SAI, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அல்லது 2 வருஷத்துக்குள்ள OI வரப்போகுது, ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். OI என்ன பிரதர் வித்தியாசம்? ஏஐக்கும் SAIக்கும் OIக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு யூதர் அபி ஒரு மெயில் பண்ணியிருக்கார். அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தவர். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு பைபிள் காலேஜ் போய் படித்து இப்போ கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அவர் எங்களுக்கு ஒரு மெசேஜ் மெயில் பண்ணார். என்ன? ஏஐ யூஸ் பண்ணி சர்மன் ரெடி பண்ணாதீங்க, எங்களுக்கு அனுப்புகிறார். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன ரெடி பண்ணாதீங்க? செய்தி ரெடி பண்ணாதீங்க. ஏன் அவர் சொல்றது? இப்போ நீங்கள் ஏஐயில் ஒரு செய்தி கேட்குறீங்கன்னா அது உடனே உங்களுக்கு கொடுக்கும். என்ன? கிவ் சர்மன் அபவுட் டேவிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு உடனே என்ன செய்யும்? தாவீதை குறித்து அழகாக ஒரு செய்தி கொடுக்குது, சூப்பராக கொடுக்குது. ஒரு சிசு சொன்னாங்க, அண்ணே நம்ம பேசுகிறத விட அது சொல்கிறது ரொம்ப ரெவலேஷனாக இருக்குண்ணே அப்படின்னாங்க. இல்லை, ரொம்ப சூப்பராக பேசுதுண்ணே, அப்படி ரொம்ப சூப்பராக ஒரு செய்தி ரெடி பண்ணி கொடுக்குது. தாவீது இங்கே பிறந்தார், 4 வசனம். இப்படிலாம் வாழ்ந்தார், அதுக்கு 4 வசனம். சவுல் துரத்துனார், 2 வசனம். ஆட்சி இப்படி செஞ்சார் டேவிட், அதுக்கு ஒரு 4 வசனம். எப்படி சாலமோன் வந்தார், 2 வசனம். அழகாக ஒரு செர்மன். இது வந்து ஏஐ. நான் கேட்டா அது எனக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. இது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து ஒன்று வரப்போகுது, SAI. அது வந்து ஹெல்ப் பண்ணாது, சஜஷன் கொடுக்கும். என்ன? அதுவாகவே சொல்லும். இப்போ எனக்கு சொல்லும், ஜூப்ளின் நீ வர வாரம் பிரான்ஸ் போகிறதானே, பிரான்ஸில் உனக்கு 3 நாள் மீட்டிங் இருக்குதானே. உனக்கு எப்படி தெரியும்? உன் கேலண்டரில் நான் பார்த்தேன், நீ தான் 15 வச்சிருக்கீல்ல, ஃப்ரான்ஸ் போகிறேன்னு சொல்லி ட்ரிப் போட்டிருக்கீல்ல, நீ ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிருக்க தானே, உன்னுடைய சர்வரில் நான் பார்த்தேன். அந்த பிரான்ஸில் உனக்கு இத்தனை மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு இத்தனை செய்தியை நானே உன் இன்பாக்ஸுக்கு அனுப்பியிருக்கேன், மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அதில் இருந்து எதையாவது நீ செலக்ட் பண்ணி பேசிக்க. நான் கேட்காமலே எனக்கு என்ன பண்ணும்? அது சஜஷன் கொடுக்கும். ஆனால் அடுத்து ஒன்று வரப்போகுது, OI. அது சஜஷன் கொடுக்காது, அது கமெண்ட் பண்ணும். நீ இதைத்தான் பேசணும், நீ இந்த செய்தியை தான் பேசணும், கட்டளை கொடுக்குமா. அதை தவிர்த்து நாங்கள் வேற செய்தியை பேச முடியாதுன்னு சொல்றாங்க, பேச முடியாதுங்கிறாங்க. ஏன்? அது ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், எல்லாமே ஆர்கனைஸ்டு. என்னுடைய மொபைலு, என்னுடைய டேபு, என்னுடைய இங்கே இருக்கிற கம்ப்யூட்டரு, இங்கே ப்ரொஜெக்டர் இருந்தால் ப்ரொஜெக்டரு, லேப்டாப்பு, எல்லாமே ஆர்கனைஸ்டு. அது என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் பேச முடியும். என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கிற கையில் வச்சிருக்கிற மைக்கு கூட டிஜிட்டல் மைக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற மானிட்டர் டிஜிட்டல் மானிட்டர். ஸோ அந்த ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா, நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ சொல்கிறேன் இல்லையா, விக்கிரக ஆராதனைக்கு விலகிருங்க, ஐடல் ஒர்ஷிப் தவறு அப்படின்னு நான் சொன்னேன்னா, சொன்ன செகண்டில் டக்குன்னு மைக்கு வந்து என்ன ஆயிருமா? மியூட் ஆயிருமா, ஆஃப் ஆயிருமா. ஆஃப் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் வருமா, நீ ஐடல் ஒர்ஷிப்லாம் பேசுகிற, அதெல்லாம் பேசக்கூடாது. சின், பாவம் அப்படின்னு நான் சொன்னேன்னா டக்குன்னு என்ன ஆயிருமா? மைக்கு மியூட் ஆயிருமா, டக்குன்னு ஆஃப் ஆயிருமா. பாவம்லாம் நீ பிரசவம் பண்ணக்கூடாது, டக்குன்னு மெசேஜ் வரும். பாவம்லாம் நீங்கள் பேசுறீங்க ஜூப்ளின், நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ எப்படி பேசணும்? கர்த்தர் நல்லவர், அவர் தோத்திரம் அல்லேலூயா, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி மேலோட்டமாக பேசிட்டு போயிருங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன பேசணும், எங்கே பொருள் வாங்கணும், என்ன நடக்கணும், எங்கே போகணும், எல்லாமே கமாண்ட் பண்ணப்படும்.
இல்லை. அதனால கர்த்தருடைய வருகை ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கு? வெகு சமீபமாக இருக்கிறது. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல சத்துரு கடைசி ஸ்டெப்பை இப்படி எடுத்து வைப்பான் அப்படின்னு யாருமே என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. சடனா டக்குன்னு கடைசி ஸ்டெப் இது இல்ல. இன்னும் அந்த ஓஐக்கு பின்னாடி தான் அந்தி கிறிஸ்து உட்கார போறாங்கிறாங்க. அந்த ஓஐக்கு பின்னாடி உட்கார்ந்து தான் அவன் கண்ட்ரோல் பண்ண போகிறான் முழு உலகத்தையும். இல்ல உண்மைதானா? சரி, அப்ப நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க, இந்த உலகம் நமக்கு தற்காலிக கூடாரம். நம்ம ஒரு மாபெரும் வாழ்க்கைக்கு ஆயத்தமாய் போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? அதனால இந்த உலகத்தின் காரியங்களே ரொம்ப மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க இப்படி என்னை பேசிட்டாங்க, இவங்க இப்படி என்னை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த பொருளை அவங்க வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் வாங்கலை, அவங்க அந்த கார் வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் வாங்கலை, அவங்க அப்படி வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் போகலை, அவங்களுக்கு அப்படி, அவங்க பிள்ளைங்க அப்படி படிக்கிறாங்க, நம்ம சும்மா போட்டு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. அப்பா இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் என்னுடைய முகத்தை வெட்கமடைய விடுவதில்லை. எனக்கு என்ன தேவையோ கர்த்தர் தருகிறதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப முதல் கூடாரம், முதல்ல பாளையம் இறங்கின, சரி ஆரம்பத்தில் நான் கேள்வியை கேட்டா சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள் எங்க இருந்து புறப்பட்டாங்க? என்ன பட்டணத்தை விட்டு புறப்படுறாங்க? சத்தமா சொல்லுங்க, ராமசேஸ். அப்ப ராமசேஸ்ல வச்சு ஆண்டவர் சொல்றாரு, சில விஷயங்களை நீ எனக்காக இழக்க வேண்டி இருக்கலாம், ஆனா இழக்க வேண்டி வந்தா நீ தைரியமா விட்டு விடு, நான் உனக்கு 100 துணையாய் கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து முதல்ல எங்க அவங்க பாளையம் இறங்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன இடம்? சுக்கோத். சத்தமா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன இடம்? சுக்கோத். இறங்குறாங்களா? சுக்கோத்துல வச்சு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இது நமக்கு என்ன கூடாரம்? சத்தமா சொல்லுங்க, என்ன கூடாரம்? நம்ம வச்சிருக்கிற கார் என்னது? அதுதான் காலமுள்ள நம்ம வாழ்க்கையின் சொத்து நினைக்க கூடாது, வீட்டை சொத்து நினைக்க கூடாது. கர்த்தர் தான் உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறார், கர்த்தர் தான் உங்கள் உரிமை சொத்தாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இல்ல? சரி, அடுத்தது போமா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்து ரெண்டாவது எங்க போய் பாளையம் இறங்குறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டாவது எங்க போய் பாளையம் இறங்குறாங்க? வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 20வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 20. அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். போதும். இப்ப சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் எங்க பாளையம் இறங்குறாங்களா? ஏத்தாமிலே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எந்த இடத்துல பாளையம் இறங்குறாங்க? ஏத்தாமிலே. சரி, உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஏத்தாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடைக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். அடைக்கப்பட்ட ஸ்தலம், அடைக்கப்பட்ட ஸ்தலம், அடைபட்ட ஒரு சூழல். சரி, இப்போ என்னைய பாருங்க, நான் இதை சீக்கிரமா நேரம் இல்லை, என்னைய பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஏத்தாம்னு வச்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சொல்லுங்க, நம்ம இருக்கிற இடம் என்னது? ஏத்தாம். ஏத்தாம் எப்படி இருக்குன்னா, இடது பக்கத்தில் ஒரு நீளமா அப்படி சீனாய் மலை, ஆல்ப்ஸ் மலையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு மலைத்தொடர் அப்படி நீளமா போகுது பாருங்க. அதை போல சீனாய் மலையினுடைய ஒரு பக்கம் இப்படி நீளமா போகுது. சரியா? அதே நேரம் இஸ்ரவேலர்களுக்கு இந்த பக்கமும் நீளமா என்ன இருக்கு? சீனாய் மலை இருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் இன்னும் சில கிலோமீட்டர் போனாங்கன்னா அந்த பக்கம் செங்கடல் இருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு பின்னாடி பார்வோன் படையெடுத்து வருகிறான். சூழ்நிலை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்தாம்ல இருக்கிறாங்க தானே. ஏத்தாமுக்கு இடது பக்கம் பெரிய சீனாய் மலை, அதுவும் செங்குத்தான மலை, சுவர் மாதிரி இருக்கும், ஏறலாம் முடியாது. அதுல சும்மா சாய்வான மலை இல்லை, குன்று இல்லை, அது ஒரு செங்குத்தான மலை, அதுல ஏறலாம் முடியாது. இந்த பக்கம் பெரிய கோட்டை சுவர் போல ஒரு ஃபோர்ட்ரஸ் போல, பெரிய ஃபோர்ட்ரஸ் போல ஒரு பெரிய மலை. இந்த பக்கமும் ஒரு பெரிய மலை தொடர், சீனாய் மலையினுடைய இன்னொரு பிரிவு. இஸ்ரவேலர்களுக்கு சில கிலோமீட்டர் தள்ளி போனாங்கன்னா அங்கே செங்கடல் இருக்கு.
இந்த பக்கத்துல பார்வோன் படையெடுத்து வருகிறான். நாலா பக்கமும் என்ன சூழல் இருக்கிறது? அடைக்கப்பட்ட சூழல். சரியா? இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? பிரதர், நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர், என்னுடைய வாழ்க்கை அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு பிரதர், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல பிரதர். பிரதர், நான் கேம்ப்ல இருக்கிறேன், விசா ஸ்டேட்டஸ் மாறல, எல்லா இடத்துக்கும் என்னால் சுதந்திரமா போக முடியல, இல்ல என் வாழ்க்கை அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கு பிரதர். பிரதர், நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நிறைய நெருக்கம், ஆனா என்னால் அந்த வேலையவே விட முடியாது. ஆனால் வேலை, ஏன்னா எனக்கு 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 வருமானம் வேணுமே, வேற வேலை கிடைக்கணுமே, இல்லை நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் குடும்பத்திலிருந்து தேவைகள் இருக்கு, நான் வேலை பார்த்தே ஆகணும், சம்பாதிச்சே ஆகணும், என்னால் முடியல, வயசாயிருச்சு, ஆனால் பென்ஷன் வாங்குறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, ஆனால் நான் வேலை பார்த்தே ஆகணும், என் குடும்பத்தை நடத்த நான் வேலை பார்த்தே ஆகணும், எனக்கு வேற வழி இல்லை, நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர். இல்லை, எத்தனை பேருடைய இருதயம், எத்தனை பேருடைய ஆத்துமா? பிரதர், நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், இப்படி ஒரு ப்ரெஷர் மத்தியில் இருக்கிறேங்கிறதே என் குடும்பத்துக்கு தெரியாது பிரதர். இல்லை, ஊழியத்தின் பாதையில் அல்லது வேலை ஸ்தலத்தில் அல்லது குடும்பத்தில் நான் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர். இப்போதான் நாளா யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கிறது? மலை. சொல்லுங்க, இந்த பக்கம் என்ன இருக்கு? மலை. இந்த பக்கமும் என்ன இருக்கு? மலை. பின்னாடி என்ன இருக்கு? அவங்க போற பாதையில முன்னாடி இன்னும் சில கிலோமீட்டர்கள் போயிட்டாங்கன்னா என்ன வந்துடும்? அங்க செங்கடல் அடைச்சிரும். பின்னாடி யாரு படையெடுத்து வர்றா? அதனாலதான் பார்வோன் சொன்னான் இல்லையா, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது சொன்னானா? வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது சொன்னானா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்தாமிலே இருக்கிறார்கள், அடைபட்ட ஸ்தலத்திலே இருக்கிறார்கள். இல்ல, நாலா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. யாத்திராகமம் 13:20 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். மைக்கில் வாசிக்கட்டும், ப்ளஸ் யாருடைய கரங்கள் எல்லாம் பைபிள் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ப்ளீஸ் சேர்ந்து வாசிங்க. யாத்திராகமம் 13:20, எக்ஸோடஸ் சாப்டர் 13:20. தமிழில் வச்சிருந்தா தமிழில் வாசிங்க, இங்கிலீஷ் ஆர் டாய்ச் எதில் வச்சிருக்கீங்களோ நீங்கள் வாசிங்க. சரியா? வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 13:20, எக்ஸோடஸ் சாப்டர் 13:20. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாம்னா என்ன அர்த்தம்? என்ன சூழல், என்ன ஸ்தலம்? அடைக்கப்பட்ட ஸ்தலம். வாசிங்க பார்க்கலாம். அதுல வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் 22 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த. நல்ல ஜீவனை வாசிக்கணும், நல்ல ஜீவனை வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. நல்ல ஜீவனா, சத்தமா, போல்டா, ஜீவன்ல இருந்து வாசிக்கணும். வாசிங்க, திருப்பி வாசிங்க. 13:21 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்யலையா? என்ன செய்யலையா? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வந்தாங்க. ஒரு பக்கம் சீனாய் மலை, இன்னொரு பக்கம் சீனாய் மலை, ஒரு பக்கம் பார்வோன், இன்னொரு பக்கம் செங்கடல் இருக்கிறது. நாலா திசையும் அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு நாலா திசையும் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு திசை மட்டும் திறந்தே இருந்தது. வானத்தின் திசை மாத்திரம் திறந்தே இருந்தது. இஸ்ரவேலர்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்தார்கள். பாருங்க, அவர்களுக்கு உதவி செய்ய பரலோகத்திலிருந்து மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இறங்கி வந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இங்கதான் இஸ்ரவேலர்களுக்கு மேக ஸ்தம்பமும்
அக்கினி ஸ்தம்பமும் அருள் செய்யப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கொடுக்கப்பட்டது இங்கதான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? முதல்ல நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நின்னாங்க பாருங்க. அப்பதான் கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு இறங்கி வர ஆரம்பித்தார். இல்ல, அப்ப நீங்க நினைக்காதீங்க, பிரதர் என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட சூழல் இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு 8 திக்கும் அடைக்கப்பட்டிருந்தாலும் 4 திசையும் 8 திசையும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தா கூட உங்களுக்கு பரலோகத்தின் திசை எப்பொழுது திறந்தே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்பா உங்களுக்கு வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அப்பதான் பரலோகத்திலிருந்து மேகஸ்தம்பம் இறங்கி வந்துச்சு பாருங்க. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு. அடைக்கப்பட்ட சூழல் இருக்குன்னு நினைக்காதீங்க பிரதர், அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அடைக்கப்பட்ட சூழல் தான் ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக இருக்கிறது. இல்ல, வாசிங்களே உன்னத பாட்டு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது சத்தமா வாசிங்களே, யாராவது சத்தமா வேதத்தை எடுத்தவங்க நல்ல சத்தமா போல்டா வாசிங்களே. உன்னத பாட்டு புஸ்தகம் சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் சாப்டர் 4 verse 12. நல்ல சத்தமா யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். போதும், வாச்சிருங்க. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். போதும். அவர் சொல்ற போது சொல்ல பாருங்க, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், என் சகோதரியே, என் மணவாளியே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகோதரி தான் மணவாளி அப்படி சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் சகோதரியை போன்ற, என் உடன் பிறந்த சகோதரியை போன்ற நேசம் மிகுந்த என் மணவாளியே அப்படி சொல்றார். இன்னொரு மொழி ரொம்ப நல்லா இருக்கும். என் உடன் பிறந்த என் சகோதரி என் மேல எப்படி நேசம் வச்சிருப்பாளோ அதை போல என் மேல நேசம் வைத்திருக்கிற என்னுடைய மணவாளியே அப்படின்னு சொல்றார். என் மணமகளே, என் மனைவியே அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நீ என்ன தோட்டம்? சத்தமா சொல்லுங்க, என்ன தோட்டம்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்ப ஒரு தோட்டத்தை எஜமா அடப்பாரு? எப்ப ஒரு தோட்டத்தை எஜமா அடப்பாரு? ஒரு தோட்டம் பலன் கொடுக்க போகுதுன்னா தான் அதை சுத்தி என்ன அடைப்பாங்க? ஃபென்சிங் போட்டு என்ன வைப்பாங்க? வேலி அடைப்பாங்களா? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், விளைச்சலே ஒரு தோட்டம் கொடுக்கலன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு தோட்டம் என்ன கொடுக்கவே இல்லை? விளைச்சலே கொடுக்கல. ஆப்பிள் தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இங்கே உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு அநேகம் ஆப்பிள் தோட்டங்களை தருவாராக. இல்லை, இன்னும் ஒரு ஆமீன் கூட வரமாட்டேங்குது பாருங்க. ஆப்பிள் தோட்டமோ எனக்கா? சரி, அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, விளையவே இல்லை, காய்க்கவே இல்லை, அதை போய் வேலி அடைப்பீங்களா? எந்த தோட்டத்தை வேலி அடைப்போம்? எது காய்க்க போகிறதோ, எது பலன் கொடுக்க போகிறதோ அதைத்தான் எஜமான் அடைச்சு வைப்பார். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? சத்துரு வந்துடக்கூடாது, ஆடு மாடுகள் வரக்கூடாது, மிருக ஜீவன்கள் வரக்கூடாது, எதிரிகள் வரக்கூடாது, திருடர்கள் வரக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும். அப்போ நீங்கள் அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களை பலன் கொடுக்க பண்ண போகிறார்னு அர்த்தம். நீங்க கனி கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? நீங்க மிகுதியாக கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போறாருன்னு அர்த்தம். இல்ல, அடைக்கப்பட்ட சூழலை குறித்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அந்த அடைக்கப்பட்ட சூழல்ல தான் பரலோகம் உங்களுக்கு திறந்ததாக இருக்கிறது. இல்ல, அங்கிருந்து மகிமையின் மேகஸ்தம்பம் இறங்கி வருது பாருங்க. இல்ல, இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன வர ஆரம்பிக்கிறது? ஆசீர்வாதம் வருது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்கன்னா என்ன கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம்? கனி கொடுக்க, பலன் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். இல்ல, நீங்க உங்க சூழ்நிலைகளை பார்க்கிற அந்த பார்வை என்ன செய்யணும்? மாறணும். சும்மா சும்மா சூழ்நிலையை நினைச்சே புலம்பாதீங்க. இல்ல, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூழ்நிலையை நினைச்சு இப்படி இருக்கு, காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, வீட்டுக்கு வந்தா அதைத்தான் பேச்சு, வெளியில போனா அதைத்தான் பேச்சு, எப்ப நினைச்சாலும் அதான் பேச்சு. இல்ல, சூழ்நிலைகளை எல்லாம் தூக்கி தூரத்தில் வைங்க. உங்களை சூழ்ந்து கொள்கிற மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பாருங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில உங்களை பலன் கொடுக்க பண்ண ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இல்ல, நான் சொல்றேன்,
ரொம்ப சுதந்திரமா திறந்து கிடக்கிற தோட்டத்தை விட அடைக்கப்பட்ட தோட்டத்தை தான் காவல் எங்க அதிகமா இருக்கோ அந்த தோட்டம் தான் மிகுந்த பலனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லை, எஜமா அதுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சுவார், எஜமா அதுக்கு தான் உரம் போடுவார், பசலை போடுவார், ஃபெர்டிலைசிங் கொடுப்பார். இல்லை, எல்லாமே எதுக்கு தான்? என்ன தோட்டத்துக்கு தான்? அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கு தான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்க, நீங்க இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலை அது சாபமானதா ஆசீர்வாதமானதா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? நீங்க எந்த அளவுக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிகுதியாய் பலன் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். பிரதர், எனக்கு தெரியல, நான் இருக்கிற சூழல்ல ஏன் இங்க இருக்கிறேன் எனக்கு தெரியல. அடைக்கப்பட்ட சூழல், அவ்வளவு பிரஷர், நாலா பக்கம் இருந்த அவ்வளவு பிரஷர். ஒரு பக்கம் என் ஃபேமிலி பிரஷர், ஒரு பக்கம் வேலை பார்க்கிற இடத்துல பிரஷர், ஒரு பக்கம் ஊழியத்துல பிரஷர், ஒரு பக்கம் என்னுடைய செல்ஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சாத்தான் கொடுக்கிற பாவ அழுத்தம், ஒரு பக்கம், நாலு பக்கமும் பிரஷர் பிரதர். இல்ல, அடைக்கப்பட்ட சூழல்ல இருக்க பிரதர், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்க பிரஷர்ல கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. உங்களுக்கு எந்த திசையிலிருந்து ஹெல்ப் வருதோ இல்லையோ, உங்களுக்கு பரலோகத்தின் திசையிலிருந்து உங்களுக்கு உதவி இறங்கி வருகிறதா இருக்கிறது. இல்ல, தாவீது சொல்லும்போது சொன்னா பாருங்க, எனக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி என்ன செய்கிறேன்? என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்ல, நீங்க அப்படிலாம் கலங்காதீங்க. பிரதர், எனக்கு எங்க அண்ணன் தம்பி உதவல பிரதர், எனக்கு பிரதர் அவங்க நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம் தானே பிரதர், ஆனா பண்ணல பிரதர். மனிதர்களுடைய உதவி உனக்கு வரலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறதுன்னு அர்த்தம். இல்லை, நாலு திசையிலிருந்து உனக்கு எந்த கம்பெனி ஹெல்ப் பண்ணல, அரசாங்கம் ஹெல்ப் பண்ணல, உறவினர்கள் ஹெல்ப் பண்ணல, யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? யாரு ஹெல்ப் பண்ண போறான்னு அர்த்தம்? உதவி யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு அர்த்தம்? பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லை, சரி, அப்போ நீங்கள் அதை விளங்கி கொள்ளணும். சரி, இப்போ கவனிங்களேன், நாலு பக்கமும் அடைக்கப்பட்ட ஏத்தாம்ல தான் மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஏத்தாம்ல இறங்கி வந்த மேகஸ்தம்பம் இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. இல்லை, அவர்களை விட்டு என்ன செய்யவே இல்லை? விலகி போகவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை சூழ்நிலை இஸ்ரவேலர்கள் வேணா இந்த மேகஸ்தம்பத்திலிருந்து வெளியே போனாங்க, அல்லது அவர்கள் வேணா கர்த்தரை விசுவாசிக்காம மரித்து போனாங்க. ஆனா மேகஸ்தம்பம் ஒரு நாள் விலகவே இல்லை. இல்ல, இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விசுவாசிக்காம சில பேர் அந்த வனாந்தரத்தில் அழிந்து போனாங்க. கர்த்தரை நம்பாததுனால விசுவாசிக்காதனால அழிந்து போனாங்க. ஆனா ஒரு நாளும் மேகஸ்தம்பம் அவங்களை விட்டு என்ன செய்யவே இல்லை? விலகவே இல்லை, விலகவே இல்லை. இல்ல, என்ன சூழ்நிலையெல்லாம் விலகல? பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு தாள விழுந்து நீ தான் எங்களுடைய தெய்வம்னு வணங்கிட்டு இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை செய்யறான். அப்ப கூட மேகஸ்தம்பம் விலகல. இல்ல, முறுமுறுக்கிறான், இறைச்சி இல்ல முறுமுறுக்கிறான், மேகஸ்தம்பம் விலகல. இல்ல, மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறான், மாறால முறுமுறுக்கிறான், ரெவித்தீம்ல முறுமுறுக்கிறான், மேகஸ்தம்பம் விலகல. இல்ல, அவங்க எவ்வளவு பலவீனர்களா இருந்தாலும் அவர்கள் தான் கர்த்தரை விட்டு விலகினார்களே ஒழிய மேகஸ்தம்பம் ஒரு நாளும், வசனம் அப்படியே தொழுது பாருங்க, மேகஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ ஜனங்களை விட்டு, தமிழ்ல விலகவில்லைன்னு இருக்கு, இன்னொரு மொழிபெயர்ப்புல வச்சு பாருங்க, விலகவே இல்லை. நான் சொல்றேன், அப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உங்க கரத்தை பிடிச்சிருக்கார் பாருங்க, அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எது வரைக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது, கரை திரை அற்றவர்களாய் பிதாவினுடைய சன்னிதானத்தில் பரலோகத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோட நிற்க பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறது இல்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்?
நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தரனை விட்டு விலகிடுவார். அவர் ஒரு நாள் விலக மாட்டார் பிரதர். நீங்க அவரை நம்பாம விலகி போனா உண்டு. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு என்ன செய்கிறவர் அல்ல, விலகி போகிறவர். அவ்வளவு சூழ்நிலை இருந்தோம் இந்த மேகஸ்தம்பம் விலகி போகவே இல்லை பிரதர், விலகி போகவே இல்லை. சரி, கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் நான் அடுத்த பாளையம் எங்க போனாங்க வாசிங்க. அடுத்த பாளையம் யாத்திராகமம் 14வது அதிகாரம். என்னுடைய மைக்ஸ் என்னுடைய மானிட்டர் கொஞ்சம் கூட்ட முடியுமா? மானிட்டர் மட்டும் நான் சவுண்ட் ரைஸ் பண்ணால் அது ரைஸ் ஆகலை, அப்படியே கம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னுடைய மானிட்டர் கூடணும். சரி, ஆதியாகம புஸ்தகம் அடுத்த பாலை இது ஒன்றை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். சரியா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சரியா? சரி, வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். நான் 5 வரைக்கும் கூட வாசிங்களேன். 1லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. நல்ல ஜீவனா வாசிக்கணும். யாராவது தயவுசெய்து சத்தமா வாசிங்களேன். ஜீவனா நல்ல போல்டா வாசிக்கணும். சத்தமா வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனினாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும். அந்த வார்த்தை கவனிங்க. நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படிக்கு. பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டது. நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேல் புத்திரரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் இருதயத்தை பூட்டி. 9வது வசனம் வாசிங்க. 9லிருந்து வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருந்த அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல்
சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்பொழுது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. போதும். என்னை பாருங்க, என்னை கவனிங்க. சரி, அந்த 1வது வசனத்துல சொல்லுது. 1வது வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சரி, இப்ப கவனிங்க, என்னை பாருங்க. சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்தாம்ல இருந்து புறப்பட்டு வர்றாங்க. சரியா? ஏறக்குறைய செங்கடலுக்கு கிட்டக்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல என்ன வந்துடும்? செங்கடல் வந்துடும். சரியா? சரி, இப்ப கவனிங்க. செங்கடலுக்கு முன்னாடி மிக்தோல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சொல்லுங்க, செங்கடலுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மிக்தோல் அப்படின்னு ஒரு இடம். மிக்தோல்னா காவற் கோபுரம் அப்படின்னு அர்த்தம். வாட்ச் டவர்னு சொல்றோம்ல, இந்த மிலிட்டரியில போலீஸ்லாம் உயரமான இடத்துல நின்று வாட்ச் பண்ணுவாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு காவல் கோபுரம். அந்த கோபுரத்தின் மேல வீரர்கள் நின்று அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. தூரத்தில் எதிரி வர்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு பின்னாடி இருந்து வர்றாங்க. பாளையத்துல இருந்து ஏத்தாம்ல இருந்து புறப்பட்டு என்ன செய்யறாங்க? அப்படியே பயணம் செஞ்சு வர்றாங்க. இதுதான் மிக்தோல்னு வச்சுக்கிறோம். இந்த ஆல்டர் தான் மிக்தோல். சரியா? மன்னிக்கிறோம், இந்த புல்பிட் தான் மிக்தோல். இந்த புல்பிட்டு மேல வீரர்கள் நின்று என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எகிப்திய வீரர்கள் அங்கே நிற்கிறாங்க. இது வந்து மிக்தோல். இது எதுக்கு அப்படிங்க இருக்கு? இந்த காவற் கோபுரம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இது எகிப்தினுடைய எல்லை. இதான் எல்லை, பார்டர். இங்க என்ன செய்வாங்கன்னா, நின்று அந்த செங்கடலை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? செங்கடலை வாட்ச் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது எதிரிகள் வர்றாங்களா, தூரத்தில் யாராவது சத்துருக்கள் வர்றாங்களான்னு வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி எதிரிகள் வந்துட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஒயர்லெஸ் ஃபோன்லாம் அப்போ கிடையாது தானே. உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த மிக்தோல் மேலே ஏதாவது இந்த எரிகிற பொருட்கள் இருக்கும்ல, இலைகள் அல்லது வைக்கோல், இந்த மாதிரி ஏதாவது எரிகிற பொருட்களை போட்டு என்ன செய்வாங்கன்னா அதை எரிப்பாங்க. எரிச்ச உடனே இந்த கோபுரத்திலிருந்து அப்படி புகை எழுப்பும் பாருங்க. இந்த புகையை என்ன செய்வான்னா, இங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி வேற இடத்துல ஒரு மிக்தோல் இருக்கும். அங்க ஒரு காவற் கோபுரம். அவன் பார்த்துருவான், அந்த கோபுரத்தில் இருக்கிறவன் பார்த்துருவான். உடனே அவன் புகையை கிளப்புவான். அதை இன்னும் சில கிலோமீட்டர் கழிச்சு இன்னொரு கோபுரம் இருக்கும். இப்படியே கோபுரம் அரண்மனை வரைக்கும் இருக்கும். எங்க? ராமசேஸ் எகிப்தி அரண்மனை வரைக்கும் என்ன செய்யும்? காவற் கோபுரங்கள் வரிசையா இருக்கும். இப்ப இந்த காவற் கோபுரத்துல ஒரு ஃபயரை எழுப்புனான்னா, அடுத்த ஃபயர் என்ன? அடுத்த கோபுரத்துல, அடுத்த ஃபயர் அடுத்த கோபுரத்துல. இப்படியே கொஞ்ச நேரத்துல செய்தி எங்க போயிரும்னா, அரண்மனைக்கு செய்தி போயிடும். இந்த இடத்துல ஆபத்து, சத்துருக்கள் அங்கே வந்திருக்காங்க, எதிரிகள் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எங்கே இருக்கிறாங்கங்கிற செய்தி என்ன செஞ்சிடும்? கொஞ்ச நேரத்தில் அரண்மனைக்கு போயிடும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. வந்து பார்த்தா என்ன இருக்கு இந்த இடத்துல? காவற் கோபுரம். சொல்லுங்க, என்ன இருக்கு இந்த இடத்துல? இது மேலே யார் நிற்கிறா? எகிப்திய வீரர்கள் நிற்கிறாங்க. உடனே இஸ்ரவேலர்லாம் பயந்துட்டாங்க. மோசே இப்படியே வந்துரு, போயிடுவோம், மிக்தோல் இருக்கு, இந்த தூரத்தில் தெரியுது பாரு,
கிட்டக்க போனோம், அவ்வளவுதான், செய்தி பார்வோன்ட்ட போயிடும். அவன் புகையை எரிக்க ஆரம்பிப்பான், செய்தி யார்கிட்ட போயிடும்? பார்வோன்ட்ட போயிடும். இப்படியே திரும்பி போயிடுவான் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க? திரும்புறாங்க, ரிவர்ஸ் ஆகுறாங்க. இப்படியே போயிடலாம், வேற பக்கம் போகலாம் அப்படின்னு ரிவர்ஸ் ஆகிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், நீ ரிவர்ஸ்லாம் ஆகாத, எல்லாரும் திரும்பு. நீ என்ன பின்னாடி போயிட்டு அங்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்க முதல்ல திரும்ப. எல்லாம் பின்னாக திரும்பி நீ என்ன செய்யற? இந்த மிக்தோல் இருக்கா? ஆமா ஆண்டவரே, மிக்தோலுக்கு 1 கிலோமீட்டர்ல என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. இந்த மிக்தோலுக்கும் செங்கடலுக்கும் நடுவே இந்த மிக்தோல் பார்க்கிற மாதிரி, இந்த மிக்தோல்ல நிக்கிறான் பாரு வீரர்கள், அவன் பார்க்கிற மாதிரி அவனுக்கு முன்னாடி வந்து என்ன செய்ய? நீனு பாளையமரம். இப்ப மிக்தோலுக்கு முன்னாடி, மிக்தோலுக்கும் செங்கடல், நீங்க இருக்கிற செங்கடல் வச்சுக்கிறீங்க, இது மிக்தோல். மிக்தோலுக்கு செங்கடலுக்கு நடுவுல யாரு வந்து இன்னைக்கு யாரை வந்து பாளையமரங்க சொல்றாரு? ஜனங்களை வந்து பாளையமரங்க சொன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க. மிக்தோல்ல இருக்கிறவன் பார்க்கறான், வீரரெல்லாம், எங்கப்பா இவ்வளவு லட்சம் பேர் எங்கடா இருந்து வரானுங்க இவனுங்க அப்படின்னு பார்த்தா புகையை கிளப்ப ஆரம்பிக்கிறான். புகை எரியுது. இந்த புகையை அடுத்தவன் பார்க்கறான். நேர செய்தி யார்கிட்ட போயிருது? பார்வோனுக்கு போயிருச்சு. பார்வோன் முழு படையும் கிளப்பிட்டு வந்துட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க எதிரி இருக்கிறான், செய்தி அனுப்புறவன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு இஸ்ரவேலர்கள் ஒளிய நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னைய நடத்தி கொண்டு போனா ஒளிச்சு மறைச்செல்லாம் உன்னை நடத்தி கொண்டு போக மாட்டேன். உன்னைய நான் நடத்தி கொண்டு போவது, உன்னைய ராஜ பாதையில உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன். உன் சத்துருக்களுக்கு மறைத்து உன்னைய நடத்த மாட்டேன். உன் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக நான் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல? சரி, மிக்தோலுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கிட்டாங்க. சரியா? சரி, இப்ப இந்த மிக்தோலை விட்டுருங்க. பார்வோன் வந்துட்டான். பின்னாடி பார்வோன், இந்த பக்கம் பெரிய மலை, இந்த பக்கம் பெரிய மலை, முன்னாடி செங்கடல். சரியா? செங்கடலை தாண்டுனா, நல்ல கவனிங்க, முக்கியமான தருணம். செங்கடலை தாண்டுனா செங்கலுடைய அக்கறையில ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு பாகால் சேபூன் அப்படின்னு பேர். என்ன பேரு? பாகால் சேபூன் அப்படின்னு பேர். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்கு இந்த கரையில நிக்கிறாங்க. சரியா? செங்கடலுக்கு அந்த கரையில ஒரு பெரிய கோவில் இருக்கு. அது ஒரு மலை மேல இருக்கும். இன்னைக்கு இருக்கு அந்த கோவில். அந்த மலை மேல ஒரு கோவில் இருக்கு. அங்க ஒரு விக்கிரக கோவில் இருக்கு. அது இந்த கரையில நின்று நீங்க பாத்தீங்கனாலே அந்த பாகால் சேபூன் கோயில் என்ன செய்யும்? தெரியும். அவ்வளவு பெரிய கோயில் ஒரு மலை மேல இருக்கு. அந்த விக்கிரக கோவில் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப இஸ்ரவேலர்கள் இக்கரையில நிக்கிறாங்க. பின்னாடி பார்வோன். இந்த பார்வோனுடைய விக்கிரக தெய்வம் தான் பாகால் சேபூன். பார்வோனுடைய தேவன், பார்வோனுடைய யுத்த தெய்வம், the god for war, யுத்தங்களுக்கான தெய்வம் பாகால் சேபூன் தான். பார்வோனுடைய நம்பிக்கை என்ன? பாகால் சேபூன் அங்கே இருக்கிறது, என்னுடைய யுத்த தெய்வம் அங்கே இருக்கிறது, அது இஸ்ரவேலர்களை போக விடாது. என்னுடைய விக்கிரகத்தை பார்வோன் நினைக்கிறான், என்னுடைய விக்கிரக தெய்வம் அங்கே இருக்கு, அது என்னைய பாதுகாக்கும் பார்வோன் நினைக்கிறான். சரியா? இப்ப நீங்க சொல்லிருங்க, பின்னாடி யார் வர்றது? இஸ்ரவேலர்களுக்கு பின்னாடி யார் வர்றது? சத்தமா சொல்லுங்க, யார் வர்றா? பார்வோன். செங்கடலுடைய இக்கரையில யார் நிக்கிறாங்க? சொல்லுங்க, யார் நிக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். செங்கடலுக்கு அக்கறையில என்ன கோவில் இருக்கிறது? பாகால் சேபூன். யாருடைய விக்கிரகம் அது? பார்வோனுடைய குல தெய்வம் அதுதான், விக்கிரக தெய்வம் அதுதான், இல்லையா? இப்ப பார்வோன் பார்க்கறான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கறான், என் விக்கிரக தெய்வம் இருக்கு, கடல் இருக்கு, இவங்க எப்படி போவாங்கன்னு நான் பார்க்கிறேன். இல்ல பார்க்கறான். இந்த பக்கம் மனிதர்களின் கண்கள், பார்வோனுடைய கண்கள் இஸ்ரவேலர்களை பார்க்கிறது, இல்லையா? அந்த பக்கம் விக்கிரக ஆவிகள். விக்கிரகம் பார்க்கல, விக்கிரகத்துக்கு கண்ணு கிடையாது. விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு ஐடல் ஸ்பிரிட் இருக்கும் தானே, அந்த விக்கிரக ஆவிகள் பார்க்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பக்கம் சாத்தான் அசுத்த ஆவிகள் பார்த்து கொண்டு நிற்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, மோசே இங்க நிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, உன் கையை சமுத்திரத்தின் மேல என்ன செய்யி? நீட்டு. சொல்லுங்க, சமுத்திரத்தின் மேல என்ன செய்யி? அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எபிரேய பாஷையில் இதை நாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. NATTAH, நாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கையில் இருக்கிற கோலை என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோசே கையில வச்சிருக்காருல கோல், ஆமா இந்த கோல் ஏதோ மந்திர கோல், இந்த மந்திர கோலை வச்சுதான் எல்லாம் மோசே செய்யறார் அப்படி நினைக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நாட்டான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உயரமான ஒரு சின்ன இடம், ஒரு மணலை குமிச்சு, மணலோ கல்லோ ஒரு குமிச்சு வச்சுட்டு, அந்த இடத்துல இந்த கோலை என்ன செய்யி, அந்த உயரமான இடத்துல என்ன செஞ்சிரு, அந்த கோலுக்கு முன்னாடி 2 கை அப்படி நீட்டி நில்லு. நாட்டா, ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கையில் வச்சிருக்கீல கோல், ஆமாண்டவரே அந்த கோலை இந்த இடத்துல அப்படி நட்டு வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி, ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு தெரியணும் என் கையில் என்ன இல்லை, கோல் எதுவும் இல்லை, இது என் கையில் இருக்கிற மந்திர கோலை வச்சு நடக்கலப்பா, உங்களுக்கு இந்த அற்புதம் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோலை அப்படி குச்சி அப்படி நட்டுட்டு, அந்த குச்சிக்கு முன்னாடி அப்படி 2 கை அப்படி விரிச்சு நின்னா பாருங்க, என்ன பொசிஷன் இருக்கும், பின்னாடி கோல் இருக்கு, பெரிய கம்பு இருக்கு, 2 கை அப்படி விரிச்சு நின்னா இது என்ன அடையாளம், சத்தமா சொல்லுங்க, என்ன அடையாளம், கிராஸ் அடையாளம் பாருங்க. இப்ப மோசே அந்த கோலுக்கு முன்னாடி 2 கரத்தை விரிச்சு அப்படி நின்னா பாருங்க, சிலுவையில் அறையப்படுகிற இயேசுவை போல நின்னா பாருங்க. அப்படி நின்னத உடனே அதை பார்த்த செங்கடல் பிரிந்து போக ஆரம்பித்தது. செங்கடல் என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சான், யாரை பார்த்த, இயேசுவை பார்த்த செங்கடல் பிரிந்து போயிற்று. வசன சங்கீதத்தில் சொன்னார்ல, உமக்கு முன்பாக கடல்கள் வற்றி போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உமக்கு முன்பாக செங்கடல் என்ன செய்து போயிற்று, பிரிந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அந்த பார்வோனின் கண்கள் பார்க்க, விக்கிரக ஆவிகளின் கண்கள் பார்க்க, சிலுவையின் ஜெயத்தினாலே தேவன் செங்கடலை வற்றி போக பண்ணினார், அதை வெட்டாந்தரையாக மாற பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக, அவர்கள் பின்னாடி வேலை செய்யற அசுத்த ஆவிகளின் கண்களுக்கு முன்பாக, உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை, செங்கடல்களை தேவன் வற்றி போக பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் பிரிந்து போக பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பதான் கர்த்தர் சொன்னார், பார்வோன் சொன்னான்ல பாகால் செபூன் தான் தெய்வம்னு, இல்ல நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டுவேன், நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், மனிதர்கள் நினைக்கலாம் என் வல்லமை பெருசுன்னு, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா நினைக்கலாம் என் அதிகாரம் பெருசுன்னு, அரசாங்கம் கூட நினைக்கலாம் எங்க அதிகாரம் பெருசுன்னு. ஆனா கர்த்தர் உங்களுக்காக நிரூபித்து காட்டுவா, நீங்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தெய்வம் என்று சொல்லி, நீங்கள் ஆராதிக்கிற தேவனே கர்த்தர் என்று அவர் உங்களுக்காக நிரூபித்து காட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுதி நிற்போமா? எழுதி நிற்போமா?